ரொம்ப பதட்டமாகவும் இருக்குது, எமோஷ்னலாகவும் இருக்குது இங்கே நிற்கிறது. அப்புறம் எங்கள் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே இது இங்கே என்னை பற்றி பேசுனது, படத்தை பற்றி பேசின எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் வெங்கட் சார், அவர் வந்ததே ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயந்தான். வெங்கட் சார் கிட்ட வந்து நான் முதல்ல வந்து விஷ்ணுவர்தன் சார் கிட்ட வந்து பட்டியலில் போய் லாஸ்ட்டு அப்ரெண்டிஸாக போய் சேர்ந்தேன் நான். அங்கே அது முடிச்சுட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஃப்ரெண்டு அரவிந்த் ஆகாஷ் தான் வந்து வெங்கட் சார்கிட்ட என்னை கூப்பிட்டு போனான். அப்புறம் வெங்கட் சார் பார்த்துட்டு உடனே பெருசாலாம் இது இல்லை, ஓகே ஜாயின் பண்ணுறேங்க அப்படின்ட்டாரு. நானும் அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே ஸ்ரீபதி, பிச்சுமணி, ரஞ்சித், செந்தில் இப்படி ஒரு டீம் இருந்தது. சென்னை 28 அப்படி தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அதுலேருந்து தொடர்ந்து எனக்கு வந்து அது வரைக்கும் ரொம்ப கஷ்டம், தேடுதல், ஃபைனான்ஷியல் எல்லாமே. ஏன்னா எப்பயும் எனக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க, 31 வயசு இருக்கும் அப்போ நான் சினிமாக்குள்ளே நுழையும் போது. அப்புறமா வெங்கட் சார் கிட்ட போனதுக்கு அப்புறமா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அது நிறைய பேர் வெளியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, கரெக்டான வாய்ப்பு கிடைக்காது, கரெக்டான டைரக்டர் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி. ஏன்னா வெங்கட் சார்கிட்ட போனதும் அவ்வளோ ஒரு சொகுசான ஒரு லைஃப், கஷ்டமே படத்தே இல்லை. ஆனால் உண்மையாக உழைச்சோம், அது மட்டும் டைமாக நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டாக நாங்கள் உழைச்சோம். சென்னை 28, சரோஜா, கோவா, மங்காத்தா, பிரியாணி வரைக்குமே வெங்கட் சார் கூட அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருந்தேன். என்றைக்குமே ஒரு வார்த்தை கூட இந்த இவ்வளோ படங்களில் ஒரு வார்த்தை என்னை திட்டினதோ யாரையுமே வந்து இது பண்ணதோ கிடையாது. அவர்கிட்ட நான் அந்த பொறுமையை ரொம்ப அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன். அந்த ஏன்னா என்ன சொல்கிறாங்கல்ல பொறுமை, அது நான் கற்றுக்கிட்டது அவர்கிட்ட இருந்து தான். அவ்வளோ சூப்பரா அஜித் சாரையே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகாம பயங்கர கூலா, அவர் எவ்வளோ டென்ஷன்ல வந்தாலும் ஈஸியா போய் கட்டி பிடிச்சி அப்படியே சமாதானப்படுத்தி உடனே ஷாட் எடுத்துருவாரு. அது ஏன்னா மாசம் சம்பளம் ஒரு படத்துக்கும் அப்படியே ஏறிட்டே இருக்கும். சென்னை 28, சரோஜா, கோவா அப்படின்னு அப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்ம எதுக்கிற படம் பண்ணோம், நல்ல சம்பளம் இருக்கு, சரி வெங்கட் சார் கூட இருந்துருவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு அப்படியே நான் படம் பண்ற யோசனையும் இல்லை, நான் ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் பண்ணல, எதுவுமே பண்ணல, அப்படியே போயிட்டே இருந்தது லைஃப். அப்புறம் மங்காதாக்கு அப்புறம் தான் புது அசிஸ்டன்ஸ்லாம் வந்து சேர ஆரம்பிச்சு வந்துட்டே இருக்காங்க, இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டே இருக்காங்க. நம்ம மட்டும் என்னடா நம்மளாம் ஒரு படம் பண்ணி கட்டாயமா வெளியே போனோமேன்ட்டு அப்போ ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி அது ஓகே பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி ஒன்று அப்போ தான் ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வெங்கட் சார்கிட்ட பிரியாணி படம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேன். வெளில வந்து முயற்சி பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போய் கமிட் ஆனேன். பஞ்சு அருணாச்சலம் சார் அந்த கம்பெனியில். அங்கே போயிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு ஒரு 3 மாதம் அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் அங்கேருந்து ஒரு சூழ்நிலையால் பஞ்சு அப்பா அவர் கூப்பிட்டு கதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு இந்த படம் தான் நீங்கள் முதல் படமாக பண்ண போகிறீங்களா அப்படின்னாரு. ஆமாப்பா, அதான் நான் எழுதி இப்போ சுப்பண்ணை கூட அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஆஃபீஸ் போட்டாச்சுப்பா, 3 மாதம் போயிட்டுருக்கு அப்படின்னு. இந்த படம் நீங்கள் முதல் படமாக பண்ணாதீங்க, 2வது படமாக பண்ணுங்க அப்படின்னாரு. உடனே சுப்பண்ணை கூப்பிட்டு சுரேஷ் அப்பா இந்த மாதிரி சொல்லிட்டாரு, வேணா வெளில வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்க. சரிங்க நான் ஓகே நான் சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல போயிட்டு அட்வான்ஸ் வாங்குறது, கம்மிட்டு வருது, உட்காருது, அப்புறம் வெளியில் வந்துடும். எல்லாருக்கும் அந்த படம் பிடிச்சிருக்கு, கதை பிடிச்சிருக்குன்னு வாங்க, அதுக்கப்புறம் ஏதோ உட்காரத்தாலும் நடக்காது. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ரஞ்சித் கிட்ட வந்து கபாலியில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ரஜினி சார் இருக்காரு, சரி நல்ல சம்பளம், சரின்னு போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். ரஞ்சித் கிட்ட போயிட்டு சோமர்செட்டில் ரூம் போட்டு அங்கே தான் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அப்போது உள்ளே போயிட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே போகிறாங்க. அங்கே போனால் அங்கே தான் வந்து இந்த மொத்த ரஞ்சித்தோட டீமே எல்லோரும் இருக்கிறாங்க உள்ள. அந்த அதியனு, பார்த்திபனு, ஃபேங்லின்னு எல்லாருமே உள்ளே இருக்காங்க. எல்லாம் அப்படியே நான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சரி நான் நேரம் என்ன பண்ணிட்டேன், உள்ளே போயிட்டு ரஞ்சித் கூட போய் ரூமில் போய் உட்காந்துக்கிட்டேன். ரஞ்சித்துக்கும் வந்து கொஞ்சம் பிரைவசி, நீ போய் அங்கே போய் உட்காந்துக்கன்னு சொல்றதுக்கு அவனுக்கும் முடியல. வெளியில போனா இவனுக்கு ஒரு 6-7 பேர் இருக்கானுங்க. சரி அவனுக்கு நம்மளுக்கும் வந்து பெருசா ஸ்கிரிப்டில் அப்படியே பயங்கரமா பூந்து விளையாடி ஐடியா கொடுக்குற இதெல்லாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் நாலேஜ் எல்லாம் கிடையாது. இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, இது வச்சுக்கலாம், இது வேணாம், இது ஒரு மாதிரியா இருக்கு, இந்த மாதிரி தான் நான் பேசுவேன். அப்புறம் ரஞ்சித் கூட ஒரு நாள் ஃபுல்லா உள்ள உட்காந்துட்டே இருந்தேன். வெளியே போனா எல்லாம் அப்படியே காண்டா பார்ப்பானுங்க எல்லாரும். இவ்வளோ நேரம் இவன் வந்து கூட வந்துட்டா அப்படியே வந்து உள்ள வந்து உட்காந்துட்டானே அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்சது, இல்லை தப்பு, அவன் டைரக்டர் என்னதான் க்ளோஸ் அதெல்லாம் நம்ம போய் பக்கத்தில் உட்காந்துருக்கு சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சேரு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு லேப்டாப்ல இருந்து வெளியே வந்துட்டேன்.
அதுக்கப்புறம் தான் இவனுங்க கிட்ட பழகுற அந்த வாய்ப்புகள். அப்புறம் அவங்க அதாவது ரஞ்சித் கிட்ட இருக்கிறவங்க எப்படி சொல்லணும்னா, ஒருத்தன் பயங்கரமான ஒரு சோசியலிஸ்ட், ஒருத்தன் கம்யூனிஸ்ட், அப்புறம் ஒரு ஃபெமினிஸ்ட், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு எந்த லிஸ்ட்டுமே எனக்கு தெரியாது. நான் வெங்கட் சார் கிட்ட இருந்து அப்படியே பிளைண்டா வந்து அவங்க உட்காந்துருக்கேன்னா அது வந்து யாருமே ஹேண்டில் பண்ண முடியல. எல்லாருமே பயங்கர அரசியல் பேசுறானுங்க, நம்மளுக்கு சுத்தமா அது தெரியவே தெரியாது. அப்புறமா இது ஜாதி காஸ்ட் இந்த விஷயங்கள் இதெல்லாம் பேசுறது எனக்கு புதுசா இருக்கு. நான் அப்பதான் ஒரு உலகத்துக்குள்ளே நுழையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்புறமா இது அப்படியே பேச பேச அப்புறமா அவனுங்கிட்ட அப்புறம் நான் ரொம்ப நெருக்கமாகி அப்படியே பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் மேல உயிராயிட்டானுங்க, என்ன விடவே இல்லை. ஏன்னா ரொம்ப இறுக்கமா இருந்தவனுங்களை நான் தான் ரொம்ப சிரிச்சு அவனுங்களை வந்து ஃப்ரீ பண்ண விட்டேன். என்னை விட இறுக்கமா ரஞ்சித் இருந்தாப்புல. அப்போ ரஞ்சித்துக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்போ கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னால. ஏன்னா இவங்க எல்லாருமே ரஞ்சித் கிட்ட நெருங்காம நானே பார்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றது. அப்புறம் ரொம்ப உண்மையிலே வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிக். அவனுக்கு எல்லாருமே ஒரு பயங்கரமான திறமைசாலிங்க தான். அவனோட கடுமையா உழைப்பானுங்க, ரொம்ப போராளிங்க மாதிரி உழைப்பானுங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அப்படிதான் கபாலி ஒர்க் பண்ணோம். கபாலி ஒர்க் பண்ண உடனே திருப்பி காலா ஆரம்பிச்சது. காலாலயம் போயிட்டு அப்படியே அதுலயும் கோராடிட்டு இருந்தேன். அதுலயும் ரொம்ப முக்கிய நிறைய இயக்குனர்கள் வர ஆரம்பிச்சாங்க, எல்லாம் சந்திச்சோம், எல்லாம் இது பண்ணோம். தொடர்ச்சி அப்படிதான் ரஞ்சித் கூட இப்படி போச்சு. ரஞ்சித் வந்து என்னன்னா சரோஜா படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தொடர்ந்து ஒரு 60 நாள் நைட் ஷூட் போயிட்டே இருக்கும்போது எப்பேற்பட்டவனும் டயர்டாவான். ஏற்கனவே எனக்கு ஒரு 30 வயசு அப்பயே. அதனால நைட் ஷூட்ல என்னைக்காவது ஒரு நாள் அப்படி ஓரமா உட்காந்தா போற பக்கத்துல கையை பிடிச்சி தரதானே எழுதிட்டு போயிட்டே இருப்பான். உட்காராத வா நீ முதல்ல வேலையை பாருன்ட்டு. அந்த மாதிரி அன்னைக்கு கைது பிடிச்சி இழுத்துட்டு போனோமா இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வந்து இங்க வந்து என்ன வந்து விட்டுருக்காப்புல. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரஞ்சித் கூட ஒர்க் பண்றது. ரஞ்சித் கம்பெனில நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் இதுல வந்து இவ்வளவு ஒரு நம்பி இந்த கதையை முதல் தடவை நான் போய் இந்த லைனை ரஞ்சித் கிட்ட சொல்லும்போது காலாவோட ப்ரீவியஸ் அந்த டிஸ்கஷன் இருக்கும்போது சொன்னேன், இது ரொம்ப நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு, நீ இது ஒர்க் பண்ணு, நம்ம பண்ணலாம் அப்படின்னாப்புல. அதுக்கப்புறமா ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறமா ஸ்கிரிப்ட் எல்லாம் படிச்சுட்டு இது நல்லா இருக்குண்ணா அப்படின்ட்டு அப்போதான் வந்து புதுசாக கம்பெனி வந்தாங்க இங்கே, விஸ்டாஸ் மீடியா இப்போ இருக்கிறது நீலம் ஸ்டுடியோஸு. ஃபர்ஸ்ட் முன்னாடி வேறு பேர் இந்த மாறிடுச்சு. ஸோ அப்புறமா அந்த அதித்தி ஆனந்த் கிட்ட வந்து போய் இந்த கதையை சொல்லு அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து ஜெனிக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க வந்து பாம்பேலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க ஒன்லி இங்கிலீஷு, நான் ஒன்லி தமிழ். அவங்க கிட்ட வந்து கதையை சொல்லணும். நான் இங்கிலீஷ், எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் கதையை சொன்னால் சத்தியமாக அவங்க ஓகே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெனி தான் நடுவில் இருந்து நான் ஜெனி கிட்ட தமிழில் சொல்கிற அந்த சீனாக இருக்கட்டும், அதில் இருக்கிற காமெடி எதுவாக இருந்தாலும் அப்படியே அது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருக்கும். இதை கேட்டு அவங்க சிரிச்சுட்டு இருந்தாங்க. என்னடா இது இங்கிலீஷில் சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணுறதே சிரிக்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க ஓகே பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த கதை நடந்தது, படமாச்சு எல்லாமே. அதான் ஆனந்த், அதான் அதித்தி ஆனந்துக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல, இந்த படத்தை ஓகே பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இந்த படம் வந்து நீங்கள் ஏன் இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து என்னோட என் குடும்பத்துல இருந்து என்னோட பெரியம்மாவுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்த ஒரு கதை. இந்த கதை எல்லார் வீட்லையுமே ஏகப்பட்ட பிரச்சனைகள், இப்போ இருக்கிற சூழ்நிலைகள். அம்மாவுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து ஃபோன் பண்ணுறோமா, பக்கத்தில் இருக்காங்களா, இல்லை வந்து நேரில் போய் பார்த்துட்டு வரோமா, இல்லை ஊரில் இருந்தவரை ஒரு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியாமான்னு ஒரு வார்த்தை கேட்குறோமா, இல்லை வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள்ன்றது சத்தியமாக நம்ம மனசில் கை வச்சு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இருக்காது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நானே எங்கள் அம்மா கிட்ட கூட நானே வந்து பேசுகிறதே வாரத்தில் எங்கேயாவது ஒரு நாள் தான். அப்படி தான் திடீர்னு போய் பார்த்துட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. டெய்லியெலாம் என்ன ஃபோன் பண்ணியும் பேச முடியல நம்ம கதையில் சொல்கிற மாதிரி. ஆனால் இந்த படம் ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது அம்மா எவ்வளோ ஒரு முக்கியமானவங்க. அம்மாவை எப்படி நம்ம ரொம்ப அசால்ட்டாக கடந்து போகிறோம், ரொம்ப வந்து சாதாரணமாக வந்து ரொம்ப அவங்கள கேரே பண்ணாமல் மதிக்காமல், ஏமா இது கூட பேச தெரியாதா, இங்கே ஏன் நின்று தேவையில்லாமல் ஏமா வளவலன்னு பேசிட்டு இருக்கு, இப்படிலாம் நம்ம அவங்கள வந்து திட்டி கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஆனால் அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு உயிர்ன்றது வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக அது வந்து புரியும். உங்களுக்கு இந்த படம் வந்து இப்போ நீங்கள் சிரிச்சா மாதிரி உங்களை பயங்கரமாக சிரிக்க வைக்கும்.
அதே போல் உங்களை வந்து யோசிக்க வைக்கும், அழ வைக்கும், எல்லாமே பண்ண அந்த படம். ஏன்னா இது என்ன சொல்கிறோன்னா, வெங்கட் சார் பாதி, ரஞ்சித் பாதி, அந்த மாதிரி தான் அந்த படம் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ என்டர்டைன்மெண்ட் இருக்கும் இந்த படத்துக்குள்ள. இவங்க 2 பேர்கிட்டயுமே இருந்து நான் ரஞ்சித்கிட்டையும் அதான் கற்றுக்கிட்டேன். ரஞ்சித்தும் வந்து ஸ்பாட்டில் எங்கேயுமே வந்து ஒருத்தரை இது வரைக்கும் ஒரு நாள் திட்டினது கிடையாது. அவனுக்குள்ளே தான் அந்த கோபமும் கஷ்டமும் ஏதாவது இருக்குமே கண்டி யாரையுமே ஒரு வார்த்தை ஒரு சொல்லி எதுவுமே பண்ணது கிடையாது. அதுக்கப்புறமா நிறைய டைம் எடுத்துக்கிறேன்னா இல்லை பேசலாமான்னு தெரில எனக்கு. இப்போ இந்த படத்துக்குள்ள டெக்னீஷியனாக வந்து உள்ள வந்து ஒவ்வொருத்தருமே ஃபஸ்ட்டு வந்து எடிட்டர் சண்முகம் சார் கட்டாயமாக அவரை சொல்லணும். என்னன்னா அவர் வந்து குக்கு, ஜோக்கரு, ரேணிகுண்டா அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு அவர் கொஞ்சம் உடல் சரியில்லாமல் ஏதோ இருந்துட்டு அப்புறம் தான் திரும்பி வராரு. நண்பர் மூலியமா எனக்கு அறிமுகமானார். இந்த 3 படமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அப்பயே முடிவு பண்ணிட்டேன் இவர் கூட ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் நாள் 2 நாள் ஷூட்டிங்கு கட் பண்ணி சீன்ஸ் காமிச்சாரு. எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்துட்டே இருந்தார். சார் நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுறீங்க, கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது, இது ஓகே தான் அப்படின்னாரு. ஆனால் எனக்கு பயம் வந்துக்கிட்டே இருந்தது. கரெக்டாக 2-3 நாள் கழிச்சு ஒரு பிரேக் வந்தது ஒரு நாள். அப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு தூக்கிட்டு ஓட்டு போய் ரஞ்சித் முதல்ல போய் காமிப்போம் சார், அதை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் எடுத்து போய் கூப்பிட்டு போய் காமிச்சேன். ரஞ்சித் பார்த்துட்டு கரெக்டாக தானே இருக்குது, நல்லா தான் எடுத்துட்டு இருக்க, அதெல்லாம் எதுவும் யோசிக்காத நீ பண்ணு அப்படின்னு. ஏன்னா முதல்ல நம்மளை நம்பி ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க, பயம் இருக்கு, இது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும், கரெக்டாக எடுக்கணும், வாய்ப்பு கொடுத்து அது சரியா பயன்படுத்தாம போயிட்டோம்னா அது பெரிய தவறாயிடும். ஏன்னா 1 லட்சம் 2 லட்சம் கிடையாது, பல கோடிகள் போட்டு நம்ம படம் பண்றோம். அந்த பயம் எனக்கு ரொம்ப கொடுத்துட்டே இருந்தது. அதில் எடிட்டர் வந்து ரொம்ப எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணார். அப்புறம் வந்து ஜெயந்த் சேதுமாதவன் கேமராமேனு, இவர் வந்து இந்த கதைக்குள்ள நான் ட்ரை பண்ணேன். எனக்குலாம் அடுத்தடுத்ததுன்னு, ஏன்னா நான் படம் பண்ணும்போது ஒரு டீம் செட் பண்ணி வச்சிருந்தேன், இவங்க கூட தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே என்னன்னா எல்லாருமே பயங்கர பிஸி ஆயிட்டாங்க, எல்லாருமே ஒரு படத்துக்குள்ள இருக்காங்க, யாருமே என்னால் எனக்கு கூட முடியல. அதனால வந்து ஜெயந்த் சேதுமாதவனை வந்து மீட் பண்ணதும் அவரோட பேசுகிற தன்மை, ஏற்கனவே அவர் பண்ணி இந்த ஒர்க்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கு மட்டும் இல்லாமல் இது ரொம்ப லைவ் லொக்கேஷன்ஸு, ரொம்ப ரிஸ்கான இடங்கள்லாம் போகிறோம், க்ரௌடு, கேமரா மாதிரி நிறைய ஷோல்டரில் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லொக்கேஷன்ஸ் எல்லாம் அவர் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் சப்போர்ட் பண்ணலின்னா இந்த படம் அப்படி கட்டாயமாக வந்திருக்காரு. அதுக்கு அவருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் பிரிட்டோ வந்து சொன்னால், அதே மாதிரி அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இந்த கதையை பற்றி சொல்லும்போது, அதுக்கப்புறம் இதுக்கு நான் எங்கெங்கெல்லாம் இதில் ஏன்னா நான் சாங்கு வந்து கட்டாயமாக எல்லாருக்குமே நம்மளுக்கு பார்த்து பழகின ஒரு விஷயம், அது கரெக்டான சுச்சுவேஷனில் அமையணும், கரெக்டாக வரணும் அப்படின்ட்டு. அப்போது சாங்கு வந்து பிரிட்டோ கிட்ட இந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு டைமு ஒரு டியூன் ஒன்று அனுப்பிச்சாப்புல. நான் எது பண்ணாலுமே என் வீட்டில் கலந்து ஆலோசிப்பேன் கட்டாயமாக. என் குடும்பம், ஏன்னா எங்கள் அம்மா ஒரு 65 வயசுலேருந்து சின்னவர் ஒருத்தர், என் தம்பி பையன் வரைக்கும் இருக்காங்க, எல்லா கேட்டகரிலையும் ஆள் இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் தான் ஃபஸ்ட்டு எல்லாருமே. அந்த டியூன் போட்டு காமிச்சேன், அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா பிரிட்டோ கொடுத்த எல்லா பாட்டுமே ஃபஸ்ட்டு டியூன் தான், ஆப்ஷனே கிடையாது. அது வந்து எனக்கு இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. எனக்கு கரெக்டாக இருந்து நிறைய பேருக்கு அது பிடிக்கலன்னாங்க, ஆனால் இன்னைக்கு ஓரளவுக்கு அந்த பாட்டு எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். பிரிட்டோ வந்து ரொம்பவே நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காப்புல, ரொம்ப தேங்க்ஸ் பிரிட்டோ. அதுக்கப்புறமா தினேஷ் வந்து இந்த கதைக்குள்ளே எப்படியாவது இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தினேஷ் நேரில் போய் பார்த்துட்டு இந்த கதை சொன்னேன். சத்தியமாக சொல்கிறேன், என்னென்னா இப்போது ஒரு படம் பண்ணுற ஹீரோஸே அடுத்தது இல்லை நம்மளால் இதெல்லாம் முடியாது, 2 கேரக்டர் 3 கேரக்டர் எல்லாம் வேணாம், நான் பண்ண ஹீரோவை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தினேஷ் வந்து இந்த கதை கேட்டு இந்த கதைக்குள்ளே வந்து பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கினது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா தினேஷ் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகை, அது உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே உங்களுக்கே தெரியும், ஏன்னா ஏற்கனவே எல்லாம் ப்ரூவ் பண்ணது தான். அப்போ தினேஷ் கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி கேரக்டர் தினேஷ் இந்த மாதிரி இருக்கும், உடம்பு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெயிட் போட்டு வேறு மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, வேறு மாதிரி இருப்பார். நிறைய கஷ்டப்படுத்திட்டேன் தினேஷ் எல்லாம். மாறன்னா கூட என்னென்னா ட்ரெயினில் ஷூட் பண்ணும்போது க்ரௌடில் எல்லாம் அப்படி அப்படியே போயிட்டு இறங்கி அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளே அப்படியே இறக்கி விட்டுருவேன், போங்க அப்படி நடங்க அப்படின்ட்டு. எங்கேயாவது கேமரா வச்சுட்டு கூட மட்டும் சைடில் யாராவது பசங்க நிற்பானுங்க, நான் சொன்னால் மட்டும் அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு
நடந்தே போயினே இருப்பாங்க, லாஸ்ட் வரைக்கும் போயிடுவாங்க. கட்டெல்லாம் தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்களா எடுக்கிறானுங்க கூட தெரியாது அவங்களுக்கு. அந்த மாதிரி ஏன்னா அது வந்து கோவிடு அந்த எண்டில் அந்த டைமில் வந்து ஷூட்டிங் எடுத்ததுனால ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அந்த லொக்கேஷன்ஸுக்கு அமைகிறதா இருக்கட்டும், எல்லாமே வெஸ்ட் பெங்காலை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவை, அவ்வளோ க்ரௌடான ஏரியா. அந்த இடத்துல வந்து வச்சு தினேஷ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தினேன். ஆனால் எந்த இடத்துலையுமே தினேஷ் வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்து இந்த படத்தை ரொம்ப நல்லபடியாக எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்து, நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்தனோ அதை தினேஷ் அப்படியே லைவாக உண்மையாக கொண்டு வந்திருக்காப்புல. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். அப்புறம் மாறண்ணன் வந்து முதல்ல வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சேன். நிறைய ஆப்ஷன் அதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு அனுப்பிச்சேன். வந்தார். வந்துட்டு ஒரு சின்ன ஆடிஷன் மாதிரி வச்சோம் பசங்களாம். இல்லை இது செட் ஆகிறேன்னா இந்த மாதிரி ஒரு கதையில் எங்கன்னா இவர் போய் கூப்பிட்டு வர, அது வந்து இதுலேருந்து வராரு இவர். அப்புறம் மாறண்ணன் வந்துட்டு எனக்கு அவருக்கு கரெக்டாக இருந்தது. இந்த கேரக்டர் அவர் பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா ரியல் கேரக்டருக்கு அப்படியே கரெக்டாக ஒத்து போயிருந்தாரு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, திடீர்னு வந்து வேற படத்துல கமிட் ஆயிருக்கேன். எனக்கு இல்லை சார், சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணதும் எனக்கு பயங்கர அப்செட் ஆயிடுச்சு. என்னடா அது இவ்வளோ தூரத்துக்கு நம்ம இது பண்ணி படம் பண்ண முடியாது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அப்புறம் கூத்துப்பட்டிலேருந்து ஒருத்தர் தயால்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அவரு இன்னொருத்தர் தயால்ன்ற அவரை கூப்பிட்டு வச்சு ஆடிஷன் போயிட்டு, அப்புறமா சின்னதாக அவர் கூட வந்து ரிகர்சல்லாம் அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோனு மாறண்ண கிட்ட இருந்து, இந்த மாதிரி சார் அது கேன்சல் ஆயிடுச்சு, நான் வந்து இந்த படத்தில் பண்ணுறேன் சார் அப்படின்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறமா அந்த அவர் தயால் கிட்ட வந்து ரொம்ப சாரி சொல்லி எக்ஸ்கியூஸ் பண்ணி, நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்காங்க சார், நான் சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அவர் வெயிட் பண்ணிட்டு மாறண்ண உள்ள கூப்பிட்டேன். அப்புறம் மாறண்ண எப்படி நடிச்சிருக்காருன்றது நீங்கள் படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா அவர் வழக்கமாக ஒரு சிரிச்சு கவுண்டர் டைலாக், ஆனால் இதுலேயும் கவுண்டர் டைலாக் அவர் போட்டிருக்காரு. அந்த யதார்த்தம் மீறாமல் அப்படியே அந்த கதைக்குள்ளே இருக்கும். ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சீனில் வந்து தினேஷும் மாறனும் ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப கண் கலங்கிட்டேன் நான். அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக வந்து இந்த படத்துக்கு மாறனை வந்து அவரை விட்டால் வேற யாருமே ஆப்டாக இருந்திருக்க மாட்டாங்க இந்த கேரக்டர். அவ்வளோ சூப்பராக வந்து மாறனை பண்ணியிருக்காரு. அப்புறம் ஊர்வசி அம்மா, அதாவது கதை எழுதி முடிச்சுட்டு ரஞ்சித் கிட்ட போய் சொல்லி எல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறமா இப்போ எழுதுற வரைக்கும் எனக்கு யாருமே ஐடியா இல்லை. ஏன்னா ரியல் கேரக்டர்னால நான் அதை எழுதி முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து ஊர்வசி அம்மா தான். ஒரு வேலை இல்லை, என்னால் பண்ண முடியாது, வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ராதிகா மேடம் கிட்ட போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா என்கிட்ட இருந்தது. முதல் தடவை போயிட்டு ஊர்வசி அம்மா கிட்ட போயிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த கதையை சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப அந்த கேரக்டர் பிடிச்சிருந்ததுக்கு அதுக்கப்புறமா யோசிச்சாங்க. அதை ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, இதெல்லாம் வந்து இல்லை நான் பாட்டியெல்லாம் பண்ணுறது கஷ்டம், என் பசங்களாம் என்ன கேள்வி கேட்பாங்க, ஸ்கூல்லலாம் இதுவாக இருக்கா அப்படின்னாங்க. எனக்கு இந்த கேரக்டர் இவங்களை விட்டால் வேறு யாருமே பண்ண முடியாதுன்றது எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தது. ஏன்னா ஊர்வசி அம்மாவை நானே சின்ன வயசுலேருந்து நான் வந்தனை முடிச்சுலேருந்து நான் பார்த்து வளர்ந்துட்டு இருக்கிறேன். அவங்க என்னென்ன படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு இன்றைக்கும் டிவியில் போட்டால் எல்லாரும் வீட்டில் எல்லாரும் உட்காந்து சிரிச்சிட்டு இருப்போம், அந்த மாதிரி இருக்கும். எப்படியாவது இவங்க பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். இந்த கேரக்டர் அவங்க சொன்ன மாதிரி ஒரு மாதிரி ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் இப்படி இருக்க, திடீர்னு முறைப்பாங்க, திடீர்னு திட்டுவாங்க, திடீர்னு கத்துவாங்க, திடீர்னு அடிக்க கூட செய்வாங்க, திடீர்னு ரொம்ப அன்பா பேசுவாங்க, திடீர்னு வந்து சாப்பாடை ஊட்டி விடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டரு அது இவங்க பண்ணாதான் ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அம்மாகிட்ட எப்படியாவது பெர்மிஷன் சொல்லி கிளின்னு ஏதோ கேட்டுக்கிட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு முதல் நாள் ஷூட்டிங் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி 2-3 நாள் நாங்கள் ஷூட்டிங் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் நாள் வந்ததுமே ரோட்ல இறங்கி நடக்க விட்டேன் நான். இங்கேருந்து நடந்து அந்த லாஸ்ட்டுக்கு போறாங்க, இந்த லாஸ்ட்டுக்கு நடந்து போறாங்க. அம்மா இப்படி முறைச்சிட்டே வாங்கம்மா, அந்த பைய எடுத்துட்டு வாங்க, காலுக்கு ஒரு ஷாட்டு, தலைக்கு அப்படி இப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இருக்கோம். என்னப்பா கூட்டு வந்துட்டு இந்த மாதிரி அங்கங்க ரோட நடக்க விடுறீங்கன்ட்டு. அது நீங்க சாங்ல பார்க்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் டீசர்ல. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு அம்மாக்கு பயங்கரமான ஒரு பில்டப் சாங்கு, ஒரு இன்ட்ரோ, அது வந்து இவங்களுக்கு தான் அது வந்து அமைஞ்சிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்துல. அது ரொம்ப முக்கியம். பெரிய ஸ்டார்ஸு, ஏன்னா அவங்க இப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்டார் இருக்கு, எவர்கிரீன் ஸ்டாருன்னு சொல்லிட்டு, அது இந்த படத்தை மூலியமா வெளியே வருது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஊர்வசி அம்மா இந்த கேரக்டர் வந்து ஷூட்டிங் நாளில் வந்து இங்கே சென்னையிலேயே வந்து 20 நாள் எடுத்திருப்போம். அதில் ஒரு 10 நாள் என்னை கண் கலங்க வைக்காத நாளே கிடையாது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு. அப்படியே என் பெரியம்மா என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. என் பெரியம்மா ரொம்ப அன்பானவங்க. அவங்க கையால் நிறைய தடவை நான் சாப்பிட்ருக்கேன், நிறைய நாள் வீட்டில் போய் தங்கியிருக்கேன். அதாவது ஒரே நடுத்தர குடும்பம் தான். ஒரு சின்ன 10 வீட்டில் வந்து அண்ணனுங்க, அக்கா, தங்கச்சிங்க எல்லாரும், பெரியம்மா எல்லாருமே வந்து ஒன்றாவே அங்கே வந்து கூட இருந்து வாழ்ந்தவன் நான். அதனால எனக்கு பெரியம்மாவோட ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இசைவுகளும் எனக்கு நல்லா தெரியும்.
அது வந்து பேபி என்ற கேரக்டரை வந்து ஊர்வசி அம்மா வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஃபோட்டோ தான் தெரியும், அவங்கள பற்றி எந்த வீடியோ கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ணவங்களாம் கிடையாது, சாதாரண ஒரு வீட்டில் இருந்த ஒரு பெண்ணு. அதை ஊர்வசி அம்மா வந்து பயங்கரமாக அதை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. அது பிடிச்சிக்கிட்டு அவங்க பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து என்னை கட்டி சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பயங்கரமாக கண் கலங்கிடுவேன், ஒரு மாதிரி தனியாக போயிடுவேன், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு என்ன. எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு இந்த படம் ஏதோ ஒன்று பண்ணுது, இது வந்து இது தானா இது எல்லாத்தையுமே உருவாக்கிது எல்லாரையுமே. இது வந்து இந்த ஜே பேபின்ற அந்த வார்த்தை வந்து அதுவே டிசைட் பண்ணிக்குது. ஏன்னா எல்லாம் நல்லதும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எனக்கே ஆச்சரியமா இருக்கும், ஒரு இடத்துல ஷூட்டிங் போனால் திடீர்னு லொக்கேஷன் கிடைக்காது, அது ஏதோ பிரச்சனைன்னு, ஆனால் அதை விட ஒரு சூப்பர் லொக்கேஷனாக வேற ஒன்று கிடைக்கும். இங்கே பர்மிஷன் இல்லைன்னு அதுக்கப்புறம் பார்த்தா அதை விட ஒரு இடம் பெட்டரான ஒரு பெர்மிஷன் ஒன்று கிடைக்கும். டேட் இல்லைன்னா அது டக்குன்னு அது ஆர்கனைஸ் ஆகும். ஏதோ ஒன்று அது கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். எனக்கு இந்த படம் அப்படிதான் பண்ணுச்சு. இப்போ ஊர்வசி அம்மாவுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. நீங்கள் சத்தியமாக வந்து இந்த படம் ஊர்வசி அம்மாவோட லைஃப்பில் மிக முக்கியமான ஒரு படமாக இருக்கும். நீங்கள் அதை கொண்டாடுவீங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் இந்த படத்தை. அப்புறம் இந்த படம் வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் மூர்த்தி சார், இந்த மிலிட்ரிமேன். அவர் இல்லைன்னா எனக்கு இந்த படம் கட்டாயமா கிடையாது. ஏன்னா ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த படத்துல அவர் பண்ணியிருக்காரு. நீங்க அந்த படம் பார்க்கும்போது நீங்க எல்லாருமே அதை ஒத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறமா அதாவது மெலடி வந்து அதே போலதான், அதையும் வந்து ஃபர்ஸ்ட் ஆடிஷன் பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து இதுக்கு செட் ஆகுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் மெலடி பண்ணியிருக்க பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். நான் அது வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கு. சபிதா, இஸ்மத் பானு எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறமா சேகர் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறமா ஆர்ட் டைரக்டர் ராம் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து நாங்கள் செட்டுக்கிட்டலாம் எதுவுமே போடல. நிஜமாக வாழ்ந்துட்டு இருக்கிற வீட்டுக்குள்ளே போய் அப்படியே போய் ஷூட் பண்ணிட்டு வந்தோம். அங்கேயே கேமரா வச்சு எந்த ஒரு இதுவுமே பண்ணல, ரொம்ப லைவ். அங்கே என்ன தேவையோ அதை மட்டுமே நாங்கள் வந்து தேவையானதெல்லாம் மட்டும் வச்சுட்டு, இது ஒரு பீரியட் மூவியோ இல்லை எதுவுமே கிடையாது. கரண்ட்ல அப்படியே நடக்கிற விஷயங்கள் அப்படியே இது பண்ணோம். ரொம்ப சூப்பராக எனக்கு வந்து ராம் கூடவே இருந்து எல்லாம் எனக்கு பண்ணி கொடுத்தாப்புல. தேங்க்ஸ் ராம். அப்புறம் ஏகா வந்து ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனும் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து சத்தியமா நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னன்னா, எங்க பெரியம்மாவை நான் எந்த மாதிரி சேரீலாம் பார்த்தனோ அது அப்படியே ஸ்க்ரீன்ல கொண்டு வந்து கொடுத்தான். அது கோ இன்சிடென்ட்டா அது என்னன்னு தெரியல, நிஜமாலுமே நான் அப்படியே நான் மிரட்டேன். அவ்வளோ ஒரு கரெக்டா வந்து அமைஞ்சுது. நான் ஊர்வசி அம்மாவுக்கு அவங்க போட்டு வரும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். ஏகாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமா தான் சின்ன சின்ன கேரக்டரா நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. கீழே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க இது படத்துல. சின்ன குழந்தையில இருந்து நிறைய எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். யாராவது பேர் மறந்துட்டேன்னா பிரதூல், டிசைனர் பிரதூல், அப்புறமா சப்டைட்டில் இப்போ ஒர்க் பண்ண விக்ரம், அதுக்கப்புறமா வந்து சிவகுமார் சார், ஃபைனல் மிக்சிங் பண்ண சிவகுமார் சார், ரூபன் வரலன்னு நினைக்கிறேன், சவுண்டிங்கு பிஸியாக இருக்காப்புல, தங்களால தான் பிஸியாக இருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸாக ரொம்ப பாரி இங்கே இருக்க டப்பிங்கு. பாரி இல்லைன்னா மூர்த்தி சார்லாம் டப்பிங்கே பேசியிருக்க மாட்டார். அது ரொம்ப நன்றி பாரிக்கு. அதுக்கப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர், உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா பெருமையாக பேசிப்பேன். என்னன்னா எனக்கு முன்னாடி 2 பேர் படம் பண்ணிட்டானுங்க அசிஸ்டன்ட் டைரக்டர். ஒருத்தன் ரஞ்சித் அசிஸ்டன்ட்னுவான், ஆனா இல்ல அவன் என் அசிஸ்டன்ட் தான் நான் சொல்லுவேன். தினகர் பாட்டில் ராதா அப்படின்னு சொல்லிட்டு படம் பண்ணிட்டான். அப்புறமா வந்து மைக்கேல், அவனும் வந்து படம் பண்ணிட்டான், அதுவும் வரப்போகுது. அப்புறமா செந்தில் கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். அவனும் வந்து இதுல வந்து ஒர்க் பண்ணான். வெங்கட் சார் அசிஸ்டன்ட் வந்து அப்படியே இங்கேயே வந்து ஒர்க் பண்ணான். இப்போ விஜய் சார் படத்துல ஒர்க் பண்றான். அதுக்கப்புறமா வந்து ஜெஸ்ஸி, அதுக்கப்புறம் ரவிவர்மா, அப்புறம் சத்யா, அப்புறமா வந்து ஸ்ரீதர், இவங்க எல்லாமே வந்து பயங்கர சப்போர்ட்டிவா எனக்கு கூட இருந்தாங்க. தினகர், மைக்கெல்லாம் வந்து இந்த ஆடிஷன் டைம்ல, இந்த ரிஹர்சல் டைம்லலாம் தினகர் தான் காஸ்டிங். அவன் தான் வந்து எல்லாருமே கொண்டு வந்தது உள்ள காஸ்டிங்கா.
அது வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சது. இந்த கேரக்டர் எல்லாருமே சின்ன வயசு கேரக்டர் இருக்கும் குழந்தைங்க. நீங்கள் அதை படத்தில் பார்க்கும்போது தெரியும், ஒரே முகமாகவே இருக்கும் எல்லாமே. வளர்ந்தா இப்படிதான் இருப்பான் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ரொம்ப அமையறது ரொம்ப கஷ்டம் தான். அதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறமா வந்து அந்த மைக்கில் வந்து ரிஹர்சல் பண்ணது, அந்த ரொம்ப சப்போர்ட்டிவா ஸ்கிரிப்ட்லையுமே எனக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணப்பல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்கிரிப்ட் நான் எழுதுனதை நான் எனக்குள்ளேயே நான் வச்சுக்கவே இல்லை. யார் யாரெல்லாம் என் நண்பர்கள் இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் சினிமாவில் இருக்காங்க எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துட்டேன். எல்லாரும் படிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு. எல்லாருமே எல்லா இயக்குனர்கள் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாருக்குமே, சினிமாக்குள்ள பழக்கமான எல்லாருமே பார்த்துட்டு படிச்சுட்டு எனக்கு நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நான் அதை எல்லாத்தையுமே நான் மாற்றிக்கிட்டேன். அது ஒரு சினிமாவை நம்ம எப்படி கொடுக்குறது, அதே ரசனையாக ரசிக்கிற மாதிரி எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாருடைய அந்த உழைப்பு தான் வந்து இது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்டான ஒரு 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 பொருளாக இன்னைக்கு வந்து ஒரு படமாக வந்து நிற்குதுன்னு நான் நம்புகிறேன் நான். ஸோ எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணது எனக்கு ரொம்ப வேல்யூபான ஒரு விஷயமா நான் பார்க்குறேங்க. அதுக்கப்புறம் மேனேஜர்ஸ் டீமு, சிவகுமார் அண்ணன், முருகன் அண்ணன், இவங்கெல்லாம் வந்து பயங்கர கடுமையாக எனக்கு வந்து உழைச்சி எனக்கு வந்து ரொம்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னை பார்த்துக்கிட்டாங்க. அப்புறமா சஞ்சய், மேனேஜர் சைடில் சஞ்சய் என்னோட தம்பி தான், எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தான். ஏன்னா அந்த ஸ்பாட்டில், ஆனால் தம்பின்னு தான், ஆனால் வந்து ரஞ்சித் சைடு தான் அவன். ஏன்னா எல்லா இடத்துலையும் எனக்கு தலையில தட்டாத மாதிரி ஒன்று சொல்லிட்டே இருப்பான். இது தேவையில்ல, இது தேவை, செலவுலாம் பண்ண, இது வேணாம், அது வேணாம், இதுக்கு ஓகே, தேவைன்னா யூஸ் பண்ணு, இல்லைன்னா வேணாம், அங்கே பாரு, இது தேவையில்லாம வந்து வெயிட் பண்ணுங்குது, இதுக்கு அனுப்பிச்சு விடு, எதுக்கு அவங்களுக்கு இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டே இருப்பான். பெரிய சப்போர்ட்டிவ். அங்கே நான் உடஞ்சி நின்னா கூட அவன் தான் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணான். அப்புறம் மறந்துட போகிறேன், என்னோட குடும்பம், என் அம்மா, என் மனைவி, என் தம்பிங்க, தம்பி ஒய்ஃபுங்க, என் பசங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், சினிமாக்குள்ளே வந்துட்டு ரொம்ப போராட்டமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாமே என்னோட தம்பிங்க தான். என் தம்பிங்கெல்லாம் எப்படின்னா, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, செலவு காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பேன். வந்து சரின்ட்டு ஹேங்கர்லேருந்து பேண்ட் எடுத்து போட்டு வெளியே போனால் கை விட்டா ஒரு 500 ரூபா காசு இருக்கும். எவன் வச்சானே தெரியாது. அந்த மாதிரிலாம் வந்து என்னுடைய கொடுப்பனை தான் நான் நினைக்கிறேன். நான் என் தம்பிங்கெல்லாம் எனக்கு குடும்பம் அமைஞ்சது. எனக்கு எல்லா படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ரஞ்சித் படத்தையும் பற்றி எதுவாக இருந்தாலும் நல்லா இருக்குன்னு, நல்லா இல்லை, எது பயங்கரமாக நடக்கும் ஆர்குமெண்ட் வீட்டில். அது வந்து எனக்கு ரொம்ப ஆரோக்கியமாக நான் நினைக்கிறேன் நான் அதை. அப்போ என்னுடைய நண்பர்கள், சின்ன வயசு நண்பர்கள், எனக்கு பெரிய நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க. எல்லாருக்குமே நான் இந்த இடத்துல ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து சிவா, இவர் காமராஜன், எல்லாருமே இந்த டீம், இப்போ வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்க பீட்ரூட், சுதீர், ஆல்டோ, இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் ஏன் நீங்கள் தயவு செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா, தவறாமல் உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பாருங்கள். இது அம்மா மட்டும்தான் கூட்டு வரணும் கிடையாது. அக்கா கூட பிறந்தவங்க, தங்கச்சி கூட பிறந்தவங்க, அண்ணன் கூட பிறந்தவங்க, தம்பி கூட பிறந்தவங்க, பேசாமல் இருக்கிறீங்களா கூட நீங்கள் தயவு செஞ்சு இந்த படத்தை போய் பாருங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை வந்து இந்த படம் வந்து கட்டாயமாக உங்களை கனெக்ட் பண்ணும். படம் பார்த்துட்டு வெளியில் வந்தீங்கன்னா கட்டாயமாக அம்மாவுக்கு ஃபோன் எடுத்து எப்படிமா இருக்க, சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை நீங்கள் கட்டாயமாக கேட்பீங்க. அப்படின்றது இந்த படம் கட்டாயமாக உங்களை செய்யும் நான் நம்புகிறேன். இதை தாண்டி வேற யாரையாவது நான் விட்டுருந்தா கட்டாயமாக அது கவனிக்காமல் மறந்தான் விட்டுருப்பேனே தவிர அப்படி ஒரு இது கிடையாது. தயவு செஞ்சு அப்படி தப்பாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நேரம் உட்காந்து பேச வச்சு ரொம்ப தேங்க்ஸ்.